அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக அக்டோபர் 3ஆம் தேதியிலிருந்து எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் ஆதிக்கத்தில் நடைபெறக்கூடிய சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் போன்ற இரண்டு முக்கிய கிரகணங்களும் நிறைவடையக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. சில நாட்களுக்கு முன்பதாக ராகுவின் ஆதிக்கத்தில் நடைபெற்ற சந்திர கிரகணமானது நடைபெற்றது. அப்போது ராகு வலுவாக லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அது மட்டுமல்லாது இந்த வேளையிலும் லாபஸ்தானத்தில் தான் இருக்கிறார். தற்போது சூரிய கிரகணம் 2ஆம் தேதி 9 மணியிலிருந்து 3ஆம் தேதி அதிகாலை 3:25 வரை நீடிக்கின்றது. இந்த சூரிய கிரகணம் நிறைவடைவது கேதுவினால் நிறைந்த மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறதுங்க. ஏனென்றால் கேது பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது பெரிய அளவிலான சிக்கலை ஏற்படுத்தி விடாது. அது மட்டுமல்லாது 5ஆம் இடம் என்பது மற்ற ஆன்மீக சிந்தனையையும் அதீதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய இடமாக பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு வகையான தோஷங்கள், தடைகள் நிச்சயமாக நீங்கும். இந்தியாவில் பாம்பு கிரகம் என்று ராகு கேதுவை நாம் பார்க்கிறோம். அதே போன்று சீனர்கள் டிராகன் கிரகன் என்று ராகு கேதுவை பார்க்கின்றனர். அப்படிப்பட்ட ராகு கேதுவின் ஆதிக்கத்தில் நடைபெற்ற சூரிய கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு நல்ல மாறுதலை முதன்மையாக நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகுவின் அமைப்பாலும் கேதுவின் அமைப்பாலும் நிறைவாக பெறக்கூடிய நன்மைகளை இந்த தருணத்தில் பெறுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே 3ஆம் தேதியிலிருந்து பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக முதன்மையாக சந்திப்பதற்கான யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த வாரத்தில் பெரும்பாலும் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள், சிக்கல்கள் போன்றவை கட்டுக்குள் வருவதற்கான யோகமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதிலும் குறிப்பாக பாம்பு கிரகத்தின் ஆதிக்கத்தில் நடைபெறக்கூடிய சூரிய கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக பல நிகழ்வுகள் உங்களை தேடி வரும். இதில் முதன்மையாக பார்க்கக்கூடிய விஷயமாக இருப்பது உங்களுடன் சாதகமற்ற முறையில் தகாத மற்றும் வேதனை, வருத்தத்தை அளிக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தியவர்கள் மனதில் மிக பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேதுவும் லாபஸ்தானத்தில் ராகுவும் வீற்றிருப்பதால் தாமாக நடக்கக்கூடிய முதன்மையான நல்லதாக நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான நெருக்கடிகள், தடைகளை விளக்கக்கூடிய வகையில் விழிப்புணர்வுடன் இந்த தருணத்தில் சிறப்பாக செயல்படுவதற்கான முதன்மையான யோகமும் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கடன் சார்ந்த தொல்லைகள் கட்டுக்குள் வரும். புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்கிறவர்களுக்கு நிச்சயம் தாமாகவே புதிய வேலை வாய்ப்பும் உத்தியோக ரீதியாக பல சலுகைகளை நிறைவாக பெறுவதற்கான யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் நிச்சயமாக உண்டு. உத்தியோகம், தொழில், கலைத்துறை என அனைத்திலும் உங்களுடைய திறமையை கொண்டு கால் பதிப்பதற்கான யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. பல்வேறு வகையான சிக்கல்கள், சொத்துக்கள் ரீதியான சிக்கல், உறவுகளில் ஏற்பட்ட மன வருத்தம் என பல சிக்கல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக சுமூகமாக தீர்வு காணப்படும். அதிலும் குறிப்பாக நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பெருவாரியான சிக்கல்கள் இந்த தருணத்தில் நல்ல மாற்றத்தை தாமாகவே சந்திப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கின்றன. கிரகநிலைகள் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து மோதல்கள் விலகும். பிரிந்து சென்ற கணவன் மனைவி மீண்டும் இணைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் கட்டுக்குள் வருவதோடு உடல்நல ஆரோக்கியத்தில் திருப்திகரமான முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. பொதுவாகவே திருமணம் போன்ற பல சுப நிகழ்வுகளை நடத்தும் போதுதான் நாம் ஜாதகத்தை பார்க்கிறோம். ஆனால் அதற்கு முன்னதாகவே ஜாதகத்தை கணித்து அதில் இருக்கக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்தால் பெரிய அளவுல சிக்கலை மாற்றிக்கொண்டு அதற்கு பிறகு ஜாதகம் பார்ப்பதை விட இந்த சிக்கலை வராமல் தவிப்பதற்கு வாழ்க்கையை வெளிச்சமாக அமைத்துக் கொள்வதற்கான வழிகாட்டியாக நிச்சயமாக ஜோதிடம் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே திருமண வயது வந்ததற்கு பிறகு திருமண
கட்டம் எப்போது இன்று இருக்கிறது என்று கணிப்பதை விட அதிலும் குறிப்பாக சர்பதோஷம் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்தாக வேண்டுங்க. திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள்ல அப்போதுதான் மங்கள பாக்கியம் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய தடைகள் கூட இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுவதற்கான யோகம் உண்டு என்பதை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக மிகவும் வலுவாக ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் உதாரணமாக ஒரு மாமியார் மருமகள் இருக்கின்றனர். மருமகள் தன்னிடமிருந்து தன் பையனை பிரித்து கொண்டு சென்று விடுவாளோ என்ற அச்சத்தில் மாமியார் புதிதாக திருமணமாகிய சமயத்துல அதிக வெறுப்பை தன் மருமகள் மீது காட்டுகிறார். மருமகளும் பதிலுக்கு சும்மா இல்லை. அவளால் முடிந்த அளவுக்கு வெறுப்பை உமிழ்கிறாருங்க. இது நாளடைவில் மிகப்பெரிய போராட்டமாக மாறுகிறது. எனவே அந்த மருமகள் தன் தந்தையை நோக்கி செல்கிறார். தந்தையை நோக்கி சென்று தந்தையிடம் என் மாமியாரின் கொடுமை தாங்க முடியவில்லை, அவரை எப்படியாவது தீர்த்து கட்டை ஆக வேண்டும் என்று சொல்கிறாருங்க. உடனே தந்தையும் சரி, அதற்கு நான் உதவி செய்கிறேன், இதுதான் ஸ்லோ பாய்சன், இதை நீ அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் கலந்து கொடுத்துட்டீங்கன்னா ஒரு 5-6 மாசத்துல அவங்க இயற்கையாகவே மரணிச்சிருவாங்க. அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, நீ இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஓ மேலதான் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் சந்தேகம் வரும். அதனால நீ இதை கலந்து கொடுக்கும் போது அவங்கள்ட்ட பாசமா இருக்கிற மாதிரி நடி அப்படின்னு சொல்லி தந்தை அனுப்பி விடுகிறாருங்க. அதே போன்று அந்த மருமகள் தன் மாமியாரிடம் பாசமாக இருப்பதை போன்று நடித்து அவருக்கு தெரியாமல் அவர் சாப்பிடக்கூடிய அந்த உணவில் இந்த மருந்தை சிறிதாக கலந்து கொடுத்து விடுகிறாருங்க. மருமகள் காட்டக்கூடிய பாசத்திற்கு மாமியார் மயங்கி அதைவிட ரெட்டிப்பான பாசத்தை மருமகள் மீது காட்ட தொடங்குகிறாருங்க. சில தினங்களிலே அவர்களுக்கிடையே இருந்த வார்த்தை போர் முடிகிறது. இதற்கு பிறகு அவர்களுக்குள் அன்பு பாசம் என்பது ரெட்டிப்பாக மாறுகிறது. குறிப்பாக 1 மாதத்திற்குள்ளே அவர்கள் மனநிலையில் மிக பெரிய அளவுல மாற்றம் ஏற்படுவது மட்டுமல்லாது மருமகள் இனி மாமியார் இல்லை என்றால் நம்மளால் இருக்க முடியாது என்று நண்பர்களைப் போல மாறிவிட்டனர். உடனே தந்தையை நோக்கி செல்கிறார். தந்தையிடம் நீங்கள் கொடுத்த மருந்துக்கு மாத்து மருந்து கொடுங்க, ஏன்னா என் மாமியார் இல்லாம என்னையால இனிமே இருக்கவே முடியாது அப்படின்னு கேட்க தந்தை அதுக்கு சொல்கிறாருங்க, நான் உன்னிடம் கொடுத்தது ஒன்றும் விஷமான மருந்து கிடையாது, அது வெறும் தண்ணி தான். உண்மையான மருந்து என்னன்னா நீ அவங்களிடம் பாசத்தை நடிச்சு காட்டு அப்படின்னு சொன்னதுதான். நீ காட்டின பாசத்துக்கு அவங்கள்ட்ட இருந்து பல மடங்கு அதற்கான பலன் வந்தது அப்படிங்கிறத சொல்றாருங்க. இது போன்றுதான் மனிதர்களுடைய வாழ்விலும் நாம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு அப்படியே கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே இயன்றவரை மற்றவர்களிடம் அன்பாக இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் தாமாகவே பல நல்ல விஷயங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் என்பதை தான் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவும் மிக விரைவில் வக்ரம் பெற போகிறாருங்க. ஜென்ம குரு வக்ரம் பெறுவது நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நன்மைகளை இனிமையாக பெற்று தருவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. பல்வேறு வகையான தடைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக நீங்கும். ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனியும் வக்ரம் பெற்றிருந்தாலும் தொழில் ஸ்தானத்தில் சிறப்பாக வலம் வருவதால் புதிய தொழில் ரீதியான வாய்ப்புகள் நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டு. பல்வேறு வகையான காரிய தடைகள் நிச்சயமாக விலகும். நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சியில கூட நல்ல மாறுதல் தாமாகவே அமைவதற்கான சூழல் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. செவ்வாயும் தனஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிப்பதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடையும் இல்லாமல் உங்களுக்கு கைகூடுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. ராசியின் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. இந்த வாரத்திற்கு பிறகு அவர் மிக வலுவாக சப்தமத்தில் நுழைய இருக்கிறார். எனவே எதிர்பார்ப்பதை விட உங்களுடைய வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியான தடைகளும் மிக பெரிய அளவில் கட்டுக்குள் வருவதற்கான யோகம் உண்டு. வித்யாகாரகரான புதனும் உச்சம் பெற்றும் 6ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் இடத்திலும் அமர போகிறார். எனவே அமோகமான மாறுதல் இந்த தருணத்தில் கல்வியில் உண்டு. சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் இருப்பதால் பல்வேறு வகையான சிக்கல்கள் நெருக்கடிகள் இதுக்கு மேல தாங்கவே முடியாது என்று வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளை கூட களைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. இது மட்டுமல்லாது ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வேளையில் வளர்பிறை சந்திரனாக வலம் வர போகிறாருங்க. எடுத்த காரியங்கள் அனைத்திலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதீதமான வெற்றி வாய்ப்பை அள்ளி கொடுக்க போகிறார். எனவே தாமாகவே பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.
மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் குறிப்பாக இந்த 3ஆம் தேதி சூரிய கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு அன்று அதிகாலையிலே எழுந்து நீராடி அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று குறிப்பாக நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான தோஷங்கள் தற்காலிகமாக விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் மிக பெரிய அளவில் மனநிறைவை பெற்றுத்தரக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான யோகம் உங்களை தேடி வரும். திருமண தோஷம் நிவர்த்தி செய்ய திருநாகேஸ்வரம் சென்று வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக நல்ல பலன். ராகு கேது என்று சொல்லக்கூடிய பாம்பு கிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் தாமாக அமையக்கூடிய வாய்ப்புகளை இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும்.